जानकीकान्तस्मरणं जय जय राम राम। பவபூதியினுடைய உத்தர ராமச்சரிதம் என்கிறது இந்த உத்தர ராமாயண விஷயமா ஒரு மிகப்பெரிய யோகதானம், கான்ட்ரிபியூஷன். பொதுவாக அடியனுடைய அபிப்பிராயம், உத்தர ராமாயணத்துல சீதாதேவிய சீதா பரித்தியாகம் பண்ண பிறகு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எப்படி எப்படிலாம் தாப்பப்பட்டார், எப்படி கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் காண கிடைக்கல. சீதா பரித்தியாகத்துக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருக்கு. இது மாதிரி இருக்காதே, அரண்ய காண்டத்துல இருக்கிற ராமர் எப்படி இருக்கிறார், கிஷ்கிந்தா காண்டத்துல வசந்த காலத்துல தேவியை பிரிஞ்சிருக்கக்கூடிய ராமர் எப்படி இருக்கிறார், யுத்த காண்டத்துல கடற்கரையில் இருக்கிற ராமர் எப்படி இருக்கிறார், சூடாமணி வந்த பிறகு அந்த சூடாமணிய பார்த்து கண்ணீர் விடுற ராமர் எப்படி இருக்கிறார், இப்பேற்பட்ட இந்த நாயகனுடைய ஆழத்தை பார்த்துட்டு பவபூதியானவர் அது மாதிரியான ஒரு ராமரை, அதாவது வால்மீகியினுடைய ராமரை இங்கேயும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். அது மாதிரியான ராமர் இங்க இல்லையே என்று மனசுல தாபப்பட்டு அது மாதிரியான ராமரை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே மொத்த உத்தர ராமச்சரித்தமும் பவபூதி பண்ணாரோ என்றுதான் தோன்றுகிறது. அந்த ரீதியா உத்தர ராமச்சரித்தத்துல உள்ள ஒரு பிரதானமான அங்கம் நம்ம பார்க்க போற விஷயம், பிரதானமான விஷயம், சம்பூகவதம் முடிஞ்ச உடனே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அகஸ்திய மகர்ஷியை பார்க்கறதுக்காக வரார் என்று உத்தர ராமாயணத்துல வருது. சம்பூகவதம் என்கிறதே தண்டகாரண்யத்துல தான் நடந்தது என்று உத்தர ராமாயணத்துல சொல்லப்படுகிறது. அதன் நிமித்தமாக தண்டகாரண்யத்துக்கு வரார். தண்டகாரண்யத்துக்கு வந்தவர் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், அகஸ்தியரையும் பார்த்துட்டு போயிடலான்னு அகஸ்திய மகர்ஷியை பார்க்கறதுக்காக வரார் என்று அங்க அகஸ்தியர் ராமர் சந்திச்சுக்கிறா என்கிற விஷயமும் உத்தர ராமாயணத்துல வருது. அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அங்க ஒரு கதா பிரபஞ்சம் வைக்கிறார் பவபூதி. அகஸ்தியர் பல வருஷங்கள் பண்ற தபசு இன்னைக்கு கலையிறது, அதுக்காக தேவாள்லாம் அகஸ்தியரை பார்க்கறதுக்காக வரார். ஒரு பெரிய தபச, ஒரு பெரிய விரதத்தை சமாப்தி பண்றார் அகஸ்தியர். தேவாள்லாம் பார்க்க போகும்பொழுது நாமும் போகலாம், கேள்விப்பட்டு நாமும் போகலாம் என்று ராமர். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், தண்டகாரண்யம் வரைக்கும் வந்திருக்கோம், அகஸ்தியர் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் என்று. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு அகஸ்தியரை பார்க்கறதுக்கு, அகஸ்தியரோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி வேணா அது பக்கத்துல உள்ள பஞ்சவட்டியை போய் பார்த்துட்டு வந்து விடலாமே, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், பஞ்சவட்டியில தானே பழங்காலத்துல வாசம் பண்ணோம், பஞ்சவட்டியை போய் பார்த்துட்டு வந்து விடலாமே என்ற ஒரு பாவத்துல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பஞ்சவட்டிக்கு வருகிறார் என்று ஒரு கல்பனைய, ஒரு கதா பிரபஞ்சத்தை பவபூதி இங்க எடுத்து வைக்கிறார். இது உத்தர ராமாயணத்துல இல்லாத விஷயம். அப்படி இங்க வந்து பஞ்சவட்டியை தரிசனம் பண்றார். இது ஒரு பார்ட்டு. பஞ்சவட்டியை தரிசனம் பண்ணிட்டு ஏதோ ஒரு சில நிமிஷங்கள் பஞ்சவட்டியில இருந்துட்டு அகஸ்தியரை பார்த்துட்டு ஊருக்கு போயிடலாம் என்றுதான் அவரோட எண்ணம். அதுக்காக தான் பஞ்சவட்டிக்கு வரார். பஞ்சவட்டியை பார்த்துட்டு மறுபடியும் அகஸ்தியரை வந்து பார்த்து அகஸ்தியரோட பேசிட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தாலோ மறுபடியும் பஞ்சவட்டி இவரோட மனசை ஈர்க்கிறது. அதனால மறுபடியும் பஞ்சவட்டிக்கு வந்துட்டார் ராமர் என்றும், அந்த சமயத்துல பஞ்சவட்டியில ராமர் எப்படி இருந்தார் என்கிறதும் பவபூதியினுடைய சித்திரணம், கல்பனை.
அது ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு பாவத்தை சொல்ல வருது. பவபூதியினுடைய ஏதோ ஒரு நிலை, அவன் மகாகவியவன், அவனுடைய ஹிருதயத்துல ஏதோ ஒரு நிலை, வாக்கு கேட்டாத ஏதோ ஒரு நிலை, பிரேமையினுடைய ஏதோ ஒரு உத்கர்ஷ விஷயம், அத சீதாராம பிரேமை அப்படிங்கிற விஷயத்தை இங்க அப்படியே இந்த காருண்ய ரசம் ததும்பும்படியா நமக்கு கொண்டு நிறுத்தணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியற மாதிரி, கண்ணுக்கு முன்னாடி சம்பவங்கள் தெரியலாம், கண்ணுக்கு முன்னாடி கதை தெரியலாம், கண்ணுக்கு முன்னாடி காருண்ய ரசம்ங்கிறதே தெரியற மாதிரி, காருண்ய ரசமே நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஊனக்கண்ணால காருண்ய ரசத்தை பார்க்க முடியுமோ, நம்மளுடைய இந்திரியங்களால காருண்ய ரசத்தை அனுபவிக்க முடியுமோ என்று சொல்லும்படியாக இங்க பவபூதி கொடுக்கிற ஒரு ஆச்சரியமான வர்ணனை. பவபூதிக்கு மட்டுமே இது சாத்தியமோ அப்படின்னு பண்றது. ஜானகி விஜயம் கிரந்தம், உயர்ந்த கிரந்தம், அது நடந்துட்டு இருக்கிறதுக்கு இடையில ஒரு சில நாட்களுக்கு இங்க பவபூதியை நாம் உத்தரராம சரிதத்தை ஒரு 5-6 நாள் இந்த இடத்த கொஞ்சம் இதுக்குன்னே நேரம் செலவழிச்சு இதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்றியது. ஏன்னா இந்த இடத்தை எடுத்து சொல்றதுங்கிறது ஒரு அபூர்வமான சந்தர்ப்பம். இது வரைக்கும் இதெல்லாம் யாரும் பிரவச்சனம் பண்ணியிருக்காளான்னு அடியனுக்கு தெரியாது. உத்தரராம சரிதம் அப்படிங்கிறது காவிய பாட்டத்துல சில இடங்கள்ல இருக்கு. இந்த கட்டங்கள்லாம் பிரவச்சனத்துல வந்தது உண்டாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அதை எடுத்து சொல்லணும் என்று அடியனுக்கு தோன்றியது. அதனால அதை பிரஸ்தாபிக்கிறேன். இங்க சம்பூக வதம் முடிஞ்ச உடனே சம்பூகன் சொர்க்கத்தை அடைஞ்சான் என்று காளிதாசன் கூறுகிறார் ரகுவம்சத்துல. பவபூதி அதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேல போய் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி சம்பூகன் திவ்ய சரீரத்தை எடுத்துட்டு கொஞ்ச நாளி ராமரோட சகாவா இருந்துட்டு அதுக்கப்புறம் தேவலோகத்துக்கு போறான் என்று சொல்றார். அப்போ இவா 2 பேரும் சக்கியபாவம். அந்த ராமர் அகஸ்தியாசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி முதல்ல பஞ்சவட்டிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது அதே பஞ்சவட்டிக்கு சம்பூகனும் சேர்ந்து வருகிறான். ராமரோட கூட வரான். சொர்க்கத்துக்கு அவன் போறதுக்கு ஒரு சில மணி நேரங்கள் முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள். இப்படி ராமரும் சம்பூகனுமாக பஞ்சவட்டிக்கு வருகிறார்கள், பஞ்சவட்டியை பார்க்கிறார்கள். அப்போ ஸ்ரீராமருடைய சில பாவங்கள், அந்த பாவங்களை ராமர் எக்ஸ்பிரஸ் பண்றார் சம்பூகன் இடத்துல. பஞ்சவட்டியை பார்த்துட்டோம். பஷ்யாமி ச ஜனஸ்தானம் பூத பூர்வம் கராலயம் பிரத்யக்ஷானிவ விருத்தாந்தானே பூர்வானு அனுபவாமி ச. ஜனஸ்தானத்தை பார்க்கிறேன். இதுதான் ஒரு காலத்துல கரதூஷணாளுடைய இருப்பிடமாக இருந்திருக்கு. அந்த நாள்ல நடந்த விற்த்தாந்தங்கள்லாம் மறுபடியும் இந்த இடத்துக்கு பார்த்தால் பிரத்யக்ஷமா தெரியற மாதிரி இருக்கு. முன்பு நடந்த விஷயங்களை இப்பொழுது நான் அனுபவிக்கிறேன். நாடகம் தானே, ஸ்லோகம் வரும், அப்புறம் கத்தியத்திலேயே சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வரும். பிரியா ராமாஹி சர்வதா வைதேகி ஆசீத். என்னைக்குமே வனப்பிரியையாக, வனசஞ்சார குசலையாக, இயற்கையை அனுபவிக்கிறவராக வைதேகி இருந்தாள். ஏதானி தானி நாம காந்தாராணி. இதோ இந்த உபவனங்கள், இந்த தோப்புகள், இந்த தோட்டங்கள்,
இதெல்லாம் சீதாதேவிக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள். கிம் அத்தப்பரம் நாம பயானகம் சியாத். ஆனா இதுக்கு மேலதான் ரொம்ப பயங்கரமான காடு. இந்த இடங்கள்லாம் ரொம்ப ரமணீயமான இடம். இதெல்லாம் சீதை விளையாடுற இடம். இதை தாண்டி இருக்கக்கூடியது ஒரு கோரமான ஒரு பயங்கரமான காடு. त्वया सह निवत्स्यामि वनेषु मधुगन्धिषु इति इह रमत एवासौ स्नेहः तस्याः स तादृशः. உங்களோட கூட நான் வசிப்பேன், சம்மன மதுரமான கந்தம் கொண்ட காடுகள்ல உங்களோட கூட நான் ரமிப்பேன் என்று சீதை சொல்லிக்கொண்டு என்னோட வனவாசம் செய்தாலே. சீதைக்கு என்னிடத்துல உள்ள பிரேமை என்கிறது அப்பேற்பட்டதான விஷயம். ந கிஞ்சிதபி குர்வாணஹ சௌக்யைஹி துக்கானி அபோகதி. வனவாசத்துல எப்படி இருப்போம்? நகரத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது வேற. நகரத்துல ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும், டைட்டா இருக்கும், காலம்புறையில சாயங்காலத்துக்கு ஏதாவது வேலை இருக்கும். வனவாசம்ங்கிறது எப்படி இருக்குன்னு கிஞ்சிதபி குருவானஹா, எதுவுமே செய்யாமலேயே வெறும்ன சுவாபாவிகமான ஒரு சௌக்கியத்தை அனுபவித்துக் கொண்டே துக்கங்கள் எல்லாத்தையும் போக்குவோம். வனவாசத்துல துக்கம் நீங்கிறது அப்படிங்கிறது நேச்சுரலான ஒரு தன்மையில நடக்கும். பெரிய வேலைகள் எதுவும் கிடையாது, பெரிய கமிட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா எங்க பார்த்தாலும் பசுமை, காடு. அந்த காட்டுல ரொம்ப நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா காட்டை பார்க்கறதும் காட்டை சுத்தி வருதுமாக பொழுது போயின்னு இருக்கும். இதுதான் வனவாசம். இது மாதிரிதான் ராமர் பேசிட்டு வரார். அகஸ்திய மகரிஷி அவரை பார்க்கறதுக்காக தேவாள்லாம் வந்திருக்கா. இதற்கு இடையில அங்க போய் பார்த்துட்டு வரேன், அகஸ்தியருடைய தரிசனம் கிடைக்கிற சமயமா இது அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சம்பூகன் ராமரிடத்துல சொல்றான். இப்படி சொல்லிட்டு சம்பூகனும் அங்கேருந்து கிளம்பி அகஸ்தியாசிரமத்துக்கு போயிடுறான். அப்பொழுது அந்த பஞ்சவட்டி காட்டுல ராமர் மட்டும் தனியா இருக்கார். தனியா இப்படியே அந்த காட்டை பார்த்து சஞ்சாரம் பண்றார். ஏதத் ததேவஹி வனம் புனரத்யே திருஷ்டம் யஸ்மின் அபூம சிரமேவ புரா வசந்தஹ ஆரண்யகாश्च गृहिणश्च रताः स्वधर्मे सांसारिकेषु च सुखेषु वयं रसज्ञाः सांसारिकेषु च सुखेषु वयं रसज्ञाः. இது ராமர் தனக்குள்ளேயே தானே பேசிக்கிறது. ஏதத் ததேவஹி வனம், இதுதான் அந்த காடு. புனரேவ திருஷ்டம், மறுபடியும் அந்த காட்டை பார்க்கறேனே. காடாக இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை. காடுகள்லாம் காலங்காலமா அப்படியே இருக்கும், நாடு மாதிரி கிடையாது. எஸ்மின் அபூவ சிரமேவ, ரொம்ப காலம் முன்னாடி இந்த காட்டுல நான் வாசம் பண்ணும்பொழுது வசந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நேரம் ரொம்ப நாள் இருக்கும். யஸ்மின் அபூவ சிரமேவ புரா வசந்தா, நாங்கள் பஞ்சவட்டியில வெகுகாலம் வாசம் பண்ணோம். நாங்க வாசம் பண்ணும் பொழுது எங்களுக்கு நாங்க பாட்டு இருப்போம். எதுலயும் எங்களுக்கு பிளாக்கு கிடையாது.
எப்படி இருப்போம் அப்படின்னு உபாசனையிலையும் இருப்போம், அதாவது ஆத்தியாத்மிகமாகவும் இருப்போம், ஆன்மீகமாகவும் இருப்போம். அதே சமயத்துல என்ன அப்படின்னு சாம்சாரிகமாகவும் இருக்கும். ஆரண்யகாச்சே கிரகிணச்சே யே ரதாக ஸ்வதர்மே யே யே, ஸ்வதர்மத்தை விடாதபடிக்கு அப்படி ஓடும், நேச்சுரலா ஓடும். எதுலையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு ஒண்ணுக்குள்ள நுழையணும், மெட்டீரியலிசம்னு ஒரு பிலாசபி அதுக்குள்ள நுழையணும், அல்லது ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னு ஒண்ணு அதுக்குள்ள இம்போஸ் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ப்ரெஸ்ஸிங்கும் கிடையாது. இது நேச்சுரலா என்ன வருதோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு சாம்சாரிகேஷு ச சுகேஷு வயம் ரசஜ்ஞாஹ. அத்தியாத்ம சிந்தனை, அதே சமயத்திலேயே பிரகிருதி சௌக்கியம், அதே சமயத்திலேயே பொதுவாக சாம்சாரிகமான சௌக்கியங்கள். சாம்சாரிகம்னு இங்கே சொல்றது எக்ஸ்ட்ரீமான மெட்டீரியலிஸ்டிக் போகங்கள்லாம் இல்லை, சாதாரணமாக நேச்சரை என்ஜாய் பண்ணுறது, பிரகிருத்தியை சந்தோஷமாக அனுபவிக்கிறது முதலிய விஷயங்கள். இதுலேயே அப்படியே வாழ்க்கை ரொம்ப லைட்டாக ஓடும், ரொம்ப ரசமாக இருக்கும். அதே காட்டு தான் இப்போ பார்க்குறோம். ஏதே தயேவ கிரயஹா விருவன் மயூராக, அதே மலைகள், அதே மயில்கள், அந்த மயில்களுடைய சப்தம் தான்யேவ மத்த ஹரிணானி வனஸ்தலானி, அதே மான்கள், அதே வனஸ்தலங்கள். ஆமஞ்சு வஞ்சுள லதானி தானி அமூனி நிரந்திர நீல நிச்சுலானி சரித்தட்டானி. நிறைய செடி கொடிகள், நிறைய மரங்கள், இவைகளை கொண்ட அற்புதமான நதி தட்டங்கள். கோதாவரி நதியினுடைய தீரம், பசுமை, எங்கு பார்த்தாலும் பசுமையினுடைய வியாப்தி. மேகமாலே வயச்சாயம் ஆராதபி விபாவ்யதேயே கிரிஹி பிரஸ்ரவணஹ சோயம் யத்ர கோதாவரி நதி. பெரிய மேக கூட்டம் தவழ்ந்து வரா மாதிரி அங்க தெரியறதே, அதுதான் இங்க இருக்கிற மலை. இந்த மலையிலேருந்து அருவி எப்போதும் கொட்டிகிட்டே இருக்கும், அதோ ஓடி வரா, அதுதான் கோதாவரி நதி. கோதாவரி நதி பிரவாகமா ஓடி வரக்கூடிய இடம். அஸ்யைவாசீத் மஹதி சிகரே கிருத்ரராஜஸ்ய வாசஹ தஸ்ய அதஸ்தாத் வயமபி ரதாஹ தேஷு பர்ணோட்டசேஷு கோதாவர்யாஹ பயசி விததஸ்யாமளானோகஹ ஸ்ரீஹ அந்தஹ கூஜன் முகர சகுனஹ யத்ர ரம்யோ வனாந்தஹ காகா. அஸ்யைவாசீத் மஹதி சிகரே கிருத்ரராஜஸ்ய வாசஹ. ஒரு பெரிய பாறை, அதோ பார், அந்த பாறை தெரிகிறது. அந்த பாறைக்கு மேலதான் கிருத்ரராஜன் ஜட்டாயுனுடைய வாசஸ்தானம். அங்கேதான் ராத்திரி படுத்துவார். காலம்பரை இப்படி சஞ்சாரம் பண்ணுவார், காட்டுல சஞ்சாரம் பண்ணுவார், நடுவுல நம்ம கிட்ட பேசுவார். அவர் பாட்டு பாறையில இருப்பார். ஏன்னா அவருக்கு பாறையில இருக்கிறது தான் அவருக்கு சௌகரியம். தஸ்யாதஸ்தாத் வயமபிரதாக. அந்த பாறைக்கு கீழே ஒரு குடில், அதே குடிலே இப்பயும் இருக்கு. காட்டுல எதுவும் மாறாது இல்லையா, பர்ணக்குட்டி. அந்த பர்ணக்குட்டியில தான் நம்மளாம் வாசம் பண்ணோம்.
கோதாவரியாக பயசி விதத ஷியாமளா மோக ஸ்ரீஹி. கோதாவரி நதி ரொம்ப அருமையா இருக்கு. எங்க பார்த்தாலும் அடர்த்தியான காடா இருக்கிறதுனால இருள் சூழ்ந்திருக்கு. எங்க பார்த்தாலும் மரங்கள். இந்த இருள் சூழ்ந்த அந்த காட்டுல குயில்கள் கூவுறது, குயில்களுடைய ரெசனன்ஸ், குயில்களுடைய பிரதித்வனி எங்கு பார்த்தாலும் கேட்கறது. அத்ரைவசா பஞ்சவட்டி எத்திர சிரவாசேன விவித விசிரம்பாதி பிரசங்க சாட்சிணா பிரதேசாக பிரியாயாக பிரிய சகீச்ச வாசந்தி நாம வனதேவதா. இதோ இந்த பஞ்சவட்டி, இந்த பஞ்சவட்டியில தான் வெகுகாலம் நாங்கள் வாசம் பண்ணும் பொழுது எவ்வளவோ சம்பவங்கள் நடந்தன. அந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதுக்கு அந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் சாட்சிகளாக நின்ற மரங்கள், செடி கொடிகள், பிரதேசங்கள், மலைகள். பிரியாயாக பிரியசகீச்ச வாசந்தி நாம வனதேவதா. என்னுடைய பிரியை சீதையினுடைய பிரிய சகி வாசந்தி என்று அவளுக்கு பெயர். அவ யாரு அப்படின்னா, புதுசா ஏதோ ஒன்று வருது எங்கே அப்படி. வனதேவதா எங்கேருந்தோ வரவோ இல்லை, வனமே தான் வனதேவதா. அரண்யாணிலாம் வருது இல்லையா ருக்வேத, வனப்பேச்சி அம்மன், வனப்பேச்சி அம்மன், வனசங்கரி, வனப்பேச்சி அம்மன், அரண்யாணி, வாசந்தி. இங்க அந்த வாசந்திங்கிற அந்த வனதேவத்தை, இந்த வனதேவத்தை என்னுடைய பிரியைக்கு தோழி. இந்த வனதேவத்தையும் இங்க இருக்கக்கூடிய செடி கொடிகளும் மரங்களும் ஓஷதிகளும் இங்க ஓடுற நதியும் இங்க நடந்த என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களுக்கு சாட்சிகள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்க நடந்த சம்பவங்களை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுது. இங்க இருக்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம் பஞ்சவட்டிக்கு வந்தோன்னா அந்த நாள்ல நடந்த அந்த ராம கதைய, அந்த பஞ்சவட்டி சம்பவங்களை நமக்கு சொல்ற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுகிறது என்று ராமர் சொல்றார். அப்புறம் திடீர்னு பார்க்கிறார், கிமிதம் ஆபதித்தம் மத்திய ராமஸ்ய சம்பிரதி. திடீர்னு ராமர் தன்னையே பார்த்துக்கிறார். என்ன ஆச்சு இப்பொழுது? என்ன ஆச்சு இந்த ராமனுக்கு? ராமனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கிறார். சிராது வேகாரம் ஹி பிரசுருத இவ தீவ்ரோ விஷரசஹா குதச்சித் சம்வேகாத் பிரச்சல இவ சல்யஸ்ய சகலஹ व्रणः रूढग्रन्थिः स्फुटित इव हृन्मर्मणि पुनः घनीभूतः शोकः विकलयति मां मूर्छयति च चिराद्वेगारम्भी பிரசுருத இவ தீவ்ரோ விஷரசஹாய. திடீர்னு சரீரத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல உள்ள புகுந்த விஷமானது தலையிலேருந்து கால் வரைக்கும் வேகமா பரவறத போல ஒரு அனுபவம். குதச்சித் சம்வேகாத் பிரச்சல இவ சல்யஸ்ய சகலஹாய. ஏதோ ஒரு தீக்ஷ்ணமான பானத்தினுடைய உச்சி
அதிவேகமா அசைகிறத போல, துடிக்கிறத போல ஒரு அனுபவம். விரணஹாரூட கிரந்திஹி, ஆரிப்போனா மாதிரி காட்சி அளிச்ச விரணமானது, ஒரு தீவிரமான புண்ணானது, அது மூலத்துல ரூட்ல இருந்ததுனால ஸ்புடிதைவ மறுபடியும் அது ஸ்ப்ரவுட் ஆகி பெருசா வெளியில கிளம்பினா, திடீர்னு அது அந்த புண்ணானது பெருசா வெளியில கிளம்பினா மாதிரி ஒரு அனுபவம். ஸ்புடிதைவ ஹிருன் மர்மணி புனஹா, மர்மத்தை தாக்கும்படியான ஒரு வெளி. கனீபூதா சோகா, கனீபூதா அடர்த்தியான ஒரு சோகம். இந்த அடர்த்தியான ஒரு சோகம் என்ன கலக்க வைக்கிறது, என்ன மூர்ச்சைக்கு ஆளாக்குறது. விகலயதி மாம் மூர்ச்சயதி ஜே ஹந்த. ஹந்த என்றால் ஐயோ என்று அர்த்தம். பரிஹரந்தமபி மாமிதா பஞ்சவட்டி ஸ்நேகா பலாத்து ஆகர்ஷதீவ. போரும் இந்த பஞ்சவட்டியை பார்த்தது என்று என் மனசை நான் திருப்பணம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த பஞ்சவட்டியில உள்ள இந்த விருட்சங்கள், இந்த லதைகள் என்ன மறுபடியும் பஞ்சவட்டியின் பக்கம் ஈர்க்கின்றன. யஸ்யாம் தே திவசாஹ தயா சஹ மயா நீதாஹ யதா ஸ்வே கிருஹே யத் சம்பந்தி கதாபிரேவ சததம் தீர்காபிஹி ஆஸ்தீயதே ஏகஹ சம்பிரதி நாசித பிரியதமஹ தாம் அத்ய ராமஹ கதம் பாபஹ பஞ்சவடீம் விலோகயது வா கச்சதி கச்சது அசம்பாவ்யவா. எந்த பஞ்சவட்டியில சொகிருகத்துல வாசம் பண்ற மாதிரியா பல நாட்கள் கழிக்கப்பட்டனவோ, ஆனந்தமாக எந்த பஞ்சவட்டியில நாங்கள்லாம் விளையாடி கொண்டிருந்தோமோ, சொகிருகத்துல வாசம் பண்ணும்படியான்னு சொன்னேனே தவிர, சொகிருகத்துக்கு அதாவது அயோத்தியாவுக்கு வந்த பிறகும் கூட வெகுகாலங்கள் எந்த பஞ்சவட்டியை பத்தி பேசிண்டு நாங்கள்லாம் பொழுதுபோக்குவோமோ, அந்த பஞ்சவட்டி வாசம்ங்கிறது அந்த அளவுக்கு எங்களுடைய மனசை ஆஹ்லாதித்ததோ, என்னைக்குமே இந்த பஞ்சவட்டி வாசம் அப்படிங்கிறது ஒரு மதுரமான ஸ்மரணையா, ஸ்வீட் மெமரிம்பா இல்லையா, அது மாதிரியா உள்ளத்துல பதிஞ்சதோ, அப்பேற்பட்ட பஞ்சவட்டிக்கு வெகுகாலம் கழிச்சு மறுபடியும் வந்து நிற்கும் பொழுது தன்னுடைய பிரியதமையை இழந்து வந்து நிற்கக்கூடிய இந்த ராமரே சொல்லிக்கிறார், இந்த பஞ்சவட்டிய மறுபடியும் பார்க்கிறதா அல்லது வேண்டாம் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறதா. கச்சது அசம்பாவியவா ஏகஹா சம்பிரதி, ஒரு ராமனா வந்திருக்கேன், தனியா இந்த காட்டுல இருக்கேன், இந்த பஞ்சவட்டியை பார்க்கலாமா அல்லது இந்த பஞ்சவட்டிய கண்டுக்காம விட்டுட்டு கிளம்பி போலாமா? இந்த கேள்விக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை மறுபடியும் நினைவு கூறுகிறேன். பரிஹரந்தமபி மாமிதா பஞ்சவட்டி ஸ்நேகா பலாத்து ஆத்ரபதி. போரும் பஞ்சவட்டியை காண வேண்டாம், கண்டுக்க வேண்டாம் என்று மனசுல நினைச்சுண்டு கிளம்பினாலும் பலாத்காரமாக பஞ்சவட்டி இந்த ராமனை ஆகர்ஷிக்கிறது. விஷயங்களை நினைக்காம இருக்க முடியல என்கிறது ராமனுடைய நிலை.
மறுபடியும் சம்பூகன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்து ராமரிடத்துல சொல்லுகிறான், அகஸ்தியர் தபசை முடிச்சுட்டார், சஜ்ஜமா இருக்கிறார். ராமரை அழைக்கிறார் அகஸ்தியர். அகஸ்தியரை பார்க்க தானே இங்க வந்தோம், அகஸ்தியரை போய் தரிசனம் பண்ணலாம் என்று ராமரும் தன்னை சமாதானப்படுத்துகிறார். சமாதானப்படுத்திட்டு பஞ்சவட்டியை பார்க்கிறார். பஞ்சவட்டியே, இங்க வாசம் பண்ணும் வனஸ்பதிகளே, விருட்சங்களே, உங்ககிட்டேருந்து விடைபெறுகிறேன். திடீர்னு இங்கேருந்து கிளம்புறேன், அகஸ்மாத்தா இங்கேருந்து கிளம்புறேன், என்ன மன்னியுங்கள் என்று ராமர் அவளெல்லாம் பார்த்து சொல்லிட்டு அங்கிருந்து அகஸ்தியாசிரமத்துக்கு வருகிறார் என்று. அகஸ்தியாசிரமத்துக்கு ராமர் வரக்கூடிய விஷயம் 76வது சர்க்கம் உத்தர ராமாயணத்துல. அகஸ்தியரை வந்து தரிசனம் பண்ணுகிறார். அகஸ்தியருடைய தபசும் இப்ப பூர்த்தி ஆறுது. ராமரை விசேஷமா புகழறார் அகஸ்தியர். இப்போ உத்தர ராமாயணம் சொல்றேன் கொஞ்ச நாளி, மறுபடியும் பவபூதியினுடைய உத்தர ராமச்சரித்திரத்துக்கு போகலாம். தொங்கி நாராயண ஸ்ரீமான் தொயி சர்வம் பிரதிஷ்டிதம் தொம் பிரபு சர்வபூதானாம் புருஷஸ்தம் சனாதனஹா. அகஸ்தியர் ராமரை பார்த்து சொல்லுகிறார், நீர்தான் நாராயணன், உம்மிடத்துல எல்லாம் பிரதிஷ்டையாயிருக்கு, நீர்தான் சர்வபூதங்களுக்கும் பிரபு, நீர்தான் சனாதன புருஷன் என்று சொல்றார். இது உத்தர ராமாயணத்தினுடைய ஒரு விசேஷமான பாணி. பொதுவா யுத்த காண்டம் வரைக்கும் இருக்கிற ராமாயணத்துல அக்னி பிரவேச கட்டத்துல வந்து பிரம்மதேவன் பவான் நாராயணோ தேவகான்னு ஆரம்பிச்சு வியக்தமா நீங்கள் தான் நாராயணன்னு ஸ்தோத்திரம் பண்றார் இல்லையா, அந்த ஒரு இடத்தை தவிர வேற எங்கேயுமே ராமரை பார்த்து யாருமே நீங்க தான் நாராயணன் அப்படின்னு வெளிப்படையா மத்தியம புருஷத்துல சொன்னது இல்லை. வால்மீகியினுடைய ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், அது வேற விஷயம். ராமர் வந்து நாராயணன் ஜெக்யே விஷ்ணு சனாதனஹா என்கின்ற ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். ராமரை திருத்தி வச்சுட்டு ராமருக்கு எழுத்தாப்புல நின்றுட்டு நீங்க தான் பகவான் நாராயணன் அவதாரம் பண்ணிருக்கேள் அப்படின்னு எல்லாரும் ஹிருதயத்துல உணர்ந்த விஷயம்தான். ஆனா வாயத்திறந்து இங்க ராமரிடத்துல அது மாதிரி சொல்ல மாட்டார். வால்மீகி ராமாயணத்துல ஹிண்ட் பண்ற வழக்கம் உண்டு. இதே அகஸ்திரே கூட பஞ்சவட்டிக்கு கிளம்புங்கோ அப்படின்னு ஆரண்ய காண்டத்துல சொல்லும் பொழுது உங்க ஹிருதயத்துல என்ன சங்கல்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும், மேக்சிமம் இவ்வளவுதான் பேசுவார். ஹிருதயஸ்தம் சதே சந்தஹா விக்யாதம் தபசாமயா, இவ்வளவுதான் மேக்சிமம் பேசுவா. இதை தாண்டி பேச மாட்டாங்க. அது வால்மீகியோட பாணி. பிரம்மா வந்து பேசினாருங்கிற ஒரே ஒரு இடம் தான், ஒரே ஒரு இடத்தோட லாஜிக் புரியுறது. அது வந்து நேச்சுரலா இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை பிரம்மா வந்து பேசுற இடம், அது வந்து தேவியினுடைய பாத்திபரத்தையும் ருஜு படுற இடம். அதே சமயத்துல அங்க ராமர்னா யாரு அப்படிங்கிறதையும் நிர்தாரணம் பண்றதுக்காகவே பிரம்மா சங்கல்பிச்சுட்டு வந்த இடம். அதனால பிரம்மதேவன் பேசினார் அப்படிங்கிறது அங்க பொருத்தமா இருக்கு. மற்றபடி எங்கேயும் கேஷுவல் டாக்ஸ்ல யாருமே எங்கேயுமே ராமரை பார்த்து அது மாதிரி வச்சனங்கள்லாம் சொன்னது இல்லை. ஏன் அதை சொல்றேன் இங்க அப்படின்னா, உத்தர ராமாயணத்துல அது ஒரு விசேஷமான பாணி. அது என்னன்னா, பல இடங்கள்ல பல பேர் ராமரை பார்த்து அத்தியாத்ம ராமாயணம் மாதிரி கேஷுவல் டாக்ஸ்லயே நீங்க தான் ஸ்ரீமன் நாராயணன் வந்திருக்கேள், சிஷ்ட பரிபாலனார்த்தம் துஷ்ட சிக்ஷனார்த்தம் அவதாரம் பண்ணிருக்கேள் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். அது மாதிரி இங்க அகஸ்தியரும் ராமரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். அதுக்கப்புறம் அகஸ்தியர் வந்து ராமருக்கு பூஷணங்கள்லாம் கொடுக்கிறார், நிறைய பூஷணங்கள்லாம் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது ராமர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்றார் அதை அகஸ்தியர்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னு, பிரதிகிரகோயம் பகவன் பிராமணஸ்ய அவிகர்ஹிதா கிருஹீயாம் க்ஷத்ரியோகம் வை கதம் பிராமண புங்கவாக. பிரதிகிரகம் அப்படிங்கிறது பிராமணா வாங்கிக்கலாம், தானம்ங்கிறது பிராமணா வாங்கிக்கலாம். ஒரு க்ஷத்ரியனை எப்படி வாங்கிக்கலாம்? பூஷணங்கள் நீங்க கொடுத்தாலே எப்படி வாங்கிக்கலாம்? அதனால எனக்கு வாங்கிக்கிறதுக்கு தயக்கமா இருக்குங்கிறார் ராமர்.
இங்க அப்படி சொல்றார். சத்தியம் அது. க்ஷத்ரியாள், அதுவும் ராமரை போல க்ஷத்ரியாள்லாம் கை நீட்டி எதையும் யார்ட்டையும் வாங்கிட மாட்டா. ராமருக்கு முக்கியமான விரதம் அபரிகிரக விரதம், தத்யாது ந பிரதிகிருஹியாதுங்கிறது. ஆனாலும் கூட இங்க அகஸ்தியர் கொடுக்கிற பூஷணங்களை ஹெசிடேட் பண்ற ராமர், அனசூயம்மா சீதைக்கு பூஷணங்கள்லாம் கொடுத்தா தேவி அலங்காரம் பண்ணிட்டு ராமர் கிட்டக்க வெளியில வந்து காட்டுறாத, காட்டும் பொழுது க்ஷத்ரியாளா இருக்கிற நம்மளாம் இது மாதிரி வாங்கிக்க கூடாதுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம அயோத்தியா காண்டத்துல எப்படி வருது, ராகவஹா பிரீத்திதானேன தபஸ்வின்யா ஜஹர்ஷசே. அந்த பிரீத்திதானத்தினால ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அனசூயம்மாவுடைய பிரீத்திதானத்தினால சந்தோஷப்பட்டார்னு வருது. அபரிக்கிரக விரதம் உடையவர் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார்? பூஷணங்களை வாங்கிக்கும் பொழுது யோஜனை பண்ணியிருப்பாரே, எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். பிரீத்தி தானம்ங்கிறதுனால சந்தோஷப்பட்டாருங்கிறது தான் இங்க பதில். தானமா போய் கை நீட்டி வாங்க மாட்டாளே தவிர க்ஷத்ரியாள் பொதுவா யாரிடத்திலேருந்தும் வாங்காதவா. நஹ்யஸ்மாபிஹி பிரதிகிராஹ்யம் சகே தேயம் து சர்வதா. நாங்கள் பிரதிகிரகம் வாங்கிக்க கூடாது, நாங்க தானம் தான் பண்ணணும், இதுதான் க்ஷத்ரியாளுடைய தர்மம்னு சொல்ற ராமச்சந்திர பிரபு. ஆனால் ரிஷிகள் ஏதாவது கொடுத்தால் அதை பிரசாதமா வாங்கிக்கிறது, அதுக்குதான் பிரீத்தி தானம்னு பேர். அதான் ஒரு பிரசாதமா நினைச்சு வாங்கி, எப்பேற்பட்ட க்ஷத்ரியாளா இருந்தாலும் கோவிலுக்கு வந்தா தீர்த்தம் கொடுக்கறா, அதை வாங்கிக்கிறா இல்லையா? அங்க அபரிக்கிரக விரதம் எங்க போச்சுன்னு கேட்க முடியாது. கோவிலுக்கு வந்தா பிரசாதம் ஏதோ கொடுக்கறா, வாங்கிக்கிறா இல்லையா? அது மாதிரி எங்கேயாவது பெரிய ஆச்சாரியால தரிசனம் பண்றதுக்காக ஒரு க்ஷத்ரியன் போறான் அப்படின்னா அந்த ஆச்சாரியர் அவனுக்குன்னு ஏதாவது பிரசாதம் கொடுக்கிறார் அப்படின்னு வாங்கிக்கிறா இல்லையா? அது மாதிரி அனசூயம்மா கொடுத்ததை ராமர் நினைக்கிறார், அதனால சந்தோஷப்படுறார். ரிஷிகள் கொடுக்கறது, ஆச்சாரியன் கொடுக்கறது அப்படிங்கிறது எக்ஸப்ஷனல். அதவா பிரதிகிரகமா எடுத்துக்கிறது இல்லை, அதவா பிரசாதம்ங்கிற ரீதியில பார்த்து விட்றா. மற்ற இடங்கள்ல தான் அவ பிரதிகிரகம்னு வாங்கிக்கிறது இல்லை அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியறது அயோத்தியா காண்டத்துல. அது மாதிரி ஒரு லாஜிக் இருக்கும் பொழுது இங்க அகஸ்தியர் இடத்துல அகஸ்தியர் பூஷணங்கள்லாம் கொடுக்கும் பொழுது அதுக்காக ஹெசிடேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சீதம்மா எப்படி அனசூயின் இடத்துல அதை பிரசாதம்ங்கிற ரீதியில வாங்கின்றாலோ ராம ஹிருதயத்தை புரிஞ்சுண்டு, ராம ஹிருதயமும் அதுவா இருக்கிறதுனால சீதம்மா வாங்கின்றதை ராமர் பாராட்டினாரோ, அது மாதிரி இங்க அகஸ்தியரும் பூஷணங்களை கொடுக்கும் பொழுது அதை பிரசாதமா ராமரால வாங்கியிருக்க முடியும். அதை பார்த்து இது க்ஷத்ரியன் எப்படி வாங்குவான், க்ஷத்ரியனுக்கு பிரதிகிரகம் கிடையாதே அப்படின்னு இங்க ஒரு ராமருக்கு இங்க ஒரு தயக்கம் வரணுங்கிற அவசியம் இல்லை. வால்மீகி ரீதியா சொல்லணும் அப்படின்னு இருந்தாலும் உத்தரராமாயணத்துல அப்படி இருக்கு. இவ்வாறு அகஸ்திய தரிசனம் ஆச்சு, அகஸ்தியரை பார்த்தார் அப்படின்னு. அகஸ்தியரை பார்த்துட்டு மேல கிளம்பலாம், அயோத்தியாவை நோக்கி கிளம்பலாம். இருந்தாலும் மறுபடியும் பஞ்சவட்டிக்கு போகலாமேன்னு அப்படின்னு தோன்றது. ரீகலெக்ட் பண்றேன் இந்த விஷயத்த. என்ன விஷயம் அப்படின்னு, பரிஹரந்தமபி ஹந்த பரிஹரந்தமபி மாமிதா பஞ்சவட்டி ஸ்நேகா பலாத்து ஆகர்ஷதீவை. வேண்டாம், இதை தவிர்க்கலாம் அப்படின்னு நான் மனசால நினைச்சாலும் கூட இந்த பஞ்சவட்டி விஷயமான ஸ்நேகம் என்ன பலாத்காரம் பண்ணி என் பக்கம் இழுக்கிறதே என்கிறார். அந்த ரீதியா இவ்வளவு தூரம் தான் வந்திருக்கோம், மறுபடியும் ஒரு முறை போய் பஞ்சவட்டியை பார்த்துட்டு ஊருக்கு போயிடலாம் என்று ராமர் நினைக்கிறார். ஜானகி காந்த ஸ்மரணம்.